கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய ஆவியே துணையாக வருவீ, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மையும் மாற்றிடுவீ. தூய ஆவியே துணையாக வருவீ, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மையும் மாற்றிடுவே. மனதின் பாரங்களை நீக்கிட வருவே, மனதின் காயங்களை ஆற்றிட வருவே, மனதின் பாரங்களை போக்கிட வருவே, மனதின் பாவங்களை மன்னிக்க வருவே. தூய ஆவியே துணையாக வருவே, இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயனில் பொழிந்தருள்வே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே, வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. நீர் வருவதற்காய் நன்றி, நீர் வந்தமைக்காய் நன்றி, நீர் வந்தமைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையில் உம்மை தேடி வந்திருக்கிறோம், உம்மை தேடி வந்திருக்கிறோம். எங்கள் சுமைகள் தீர்க்க, பாரங்கள் அனைத்தையும் நீக்கி போடுகிற தேவன். துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், வேதனைகள், நெருக்கடிகள், இன்னல்கள், இக்கட்டுகள் என்று சொல்லி அநேக சூழ்நிலைகளில் இருந்தாலும் உம்மை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை தேடி வந்தோம், எங்களுடைய சுமை தீரட்டும் ஆண்டவரே. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரே. இந்த காலை பொழுதினிலே ஆண்டவரே எனக்கு புகலிடம் நீரே தரும் கற்பாறையாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எனக்கு புகலிடமாயும் பாறையுமாய் இருக்கிறீரப்பா. உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவச்சனத்தை ஆசீர்வதிக்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. நாங்கள் இருக்கின்ற திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன்,
துயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல்கள் பாடுவேன். அறிவோடு இறைவேண்டல் செய்வேன். அறிவோடு திருப்பாடல் பாடுவேன் என்று சொல்லி இந்த காலை பொழுதிலே சங்கீதம் 95 வாசிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 95 1 வாசிப்போம். ஆமென். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி, மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரிக்க அழைக்கிறார் ஆண்டவர். ஆமன் வாழ்ந்தவர்களே, அதுதான் சங்கீதம் 94:22 மிக அழகாக சொல்லும். ஆண்டவரே எனக்கு அரணானார், ஆண்டவரே எனக்கு அரணானார், என் கடவுள் எனக்கு புகலிடம் தரும் பாறையாகிவிட்டார். புகலிடம் தரும் பாறை. ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் ஆண்டவரை புகழ்ந்து பாட அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலே இந்த வருடம் முடிய போகிறது. ஒவ்வொரு கொண்டாட்டங்களும், கிறிஸ்துமஸ் பண்டிகை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் முடிய போகுது. இனி புதிய வருடம் துவங்க இருக்கிறோம். ஆனால் என்றுமே நமக்கு ஆண்டவர் சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில் புகழ்ந்து பாட அழைப்பு ஆவியானவர் இன்று காலையிலே நமக்கு தருகிறார். ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிப்போம். யாராவது ஒருவர் நன்றியுடன் ஆமென். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றியார். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிக்கும்படி இந்த நாளிலே செய்தி. மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரிக்க, நன்றியோடு அவர் திருமுன் வர, புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிக்க. காரணம் 3ஆம் வசனம், ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன். மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரை புகழ்ந்து பாட இந்த காலை பொழுதினிலே அழைக்கப்படுகிறோம் அன்பார்ந்தவர்களே. புகழ்ந்து பாடணும் அவரை. பாரத்தோடு இல்லை, கஷ்டத்தோடு இல்லை, நஷ்டத்தோடு இல்லை, வேதனையோடு இல்லை, சந்தோஷத்தோடு, மனநிறைவோடு, நன்றியோடு அவர் திருமுன் வந்து புகழ்ந்து பாட அழைக்கிறார். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆதலால் நாம் செல்லுவோம். அவர் திருமுன் வந்து அவர் அழைக்கிறார். அவர் நம்மை அழைக்கும் தேவன். ஒவ்வொரு நாளும் நம்மை அழைக்கிறார். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம்.
அவருடைய சமூகத்தில் உண்மையாக இருப்போம். அதுதான் விரும்புகிறார். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நம் மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பார்க்கனால் அவரை போற்றி ஆர்ப்பரி. என்ன அருமையான வார்த்தை! ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். மறந்து போகக்கூடாது. பூவுலகின் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர். ஆழ்பகுதிகள் அவர்தம் கையில் இருக்கிறது. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே. அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவருடைய கைகளே உருவாக்கின. எனவே படைப்பில் ஆண்டவரை பாடுங்கள், ஆண்டவரை போற்றி பாடுங்கள். நன்றியோடு அவர் திரும்பன் வாருங்கள். 6 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, வாருங்கள் தாழ்படிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் போல் முழந்தாழிடுவோம். வாருங்கள் தாழ்படிந்து அவரை தொழுவோம். தாழ்படிந்து சந்நிதியில் முழங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டான். எந்த துன்பமே வந்தாலும் உம்மை பிரியே, உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மை நம்புவேன். சந்நிதியில் முழங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டால் எந்த துன்பமே வந்தாலும் உம்மை பிரியே, உம்மை பிரியே, உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மை நம்புவேன். ஓசையா இறைவாக்கின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. ஆதலால் இஸ்ரவேலே, உன் கடவுளிடம் திரும்பி வா, இரக்கத்தையும் நீதியையும் கடைபிடி, எப்போதும் உன் கடவுளை நம்பி காத்து. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். இன்று நீங்கள் அவருடைய குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். இதைதான் ஆவியானவரை நமக்கு உணர்த்துகிறார். படைப்பில் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதற்காக 8 முதல் 11 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரை சோதியாதீர்கள். ஆண்டவரை சோதிக்காத, தூய ஆவியானவரை சோதித்து விட்டு, அவருக்கு வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தூய ஆவியானவரை வருத்தப்பட வைக்காதீங்க, துயரம் அறிவிக்காதீர்கள். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்திலும் மாசாவிலும் செய்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தார்கள், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தார்கள். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினார். ஆணையிட்டு கூறினேன். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்திலும் மாசாவிலும் நடந்தது போல இல்லாமல், இன்று ஆண்டவர் சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் ஆண்டவரை புகழ்ந்து பாட அவர் நம்மை அழைக்கிறார்.
ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க அழைக்கிறார். ஒரு நாள் நன்றி பாடல் சுதி பாடல் எடுக்க அழைக்கிறார். நாமோ அவரது மேய்ச்சலின் மக்களாயிருக்கிறோம். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துடை நலம். இன்று அவருடைய குரலுக்கு, இன்று எல்லாம் ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி, அதனாலதான் ஓசையா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அழகாக சொல்லும். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை எப்படி அதிமாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி கைவிடுவேன்? ஓசையா 11:9 வாசித்து பாருங்கள். என் சீற்றத்தின் கடலை கொட்ட மாட்டேன், எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர் ஆதலால். நடுவில் இருக்கும் தூயவர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பர். அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை சுதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கு. வானதூதரோடு போராடி வெற்றி கொண்டான் யாக்கோபு. என் ஜெபத்திற்கு நீர் பதில் தரவில்லை என்றால் இங்கிருந்து நான் உங்களை போக விட மாட்டேன் என்று கண்ணீர் சிந்தி அவர் அருளை வேண்டிக் கொண்டான். பெத்தேல் என்னும் இடத்தில் அவரை சந்தித்தான். அவரும் அங்கே அவனுடன் பேசினார். ஆண்டவர் பேசினார். ஓசையா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. வானதூதரோடு போராடி வெற்றி கொண்டான் யாக்கோபு போராடி. நாமும் இன்று போராட்டத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, என் ஜெபத்திற்கு நீர் பதில் தரும் வரை உம்மை நான் விடமாட்டேன் என்று சொல்லி ஒரு போராட்டத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடு அவருக்காக காத்திருப்போமா? வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நம் மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் திருமுன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா, மகத்துவம் மேலானது. இறைவா, அன்பு மேலானது. இறைவா, இரக்கம் மேலானது. இறைவா, கனிவு மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஆண்டவரை அமைதியாக இறைவன் முன்னிருந்து அவரை பேச விடுதல் தான் மேலான ஜெபம். ஆமென். அவரை பேச விடணும். ஆண்டவரே, நீங்க பேசுங்கப்பா, நான் கேட்கிறேன். நீங்க பேசுங்க ஆண்டவரே, நான் கேட்கிறேன்னு சொல்லி இறைவன் முன்னிலிருந்து அவரை பேச விடுதல் தான் மேலான ஜெபம்.
இறைவன் என்னிடம் பேசுகிறார். சூழ்நிலை வழியாக, நண்பர்கள் வழியாக, பணியாளர்கள் வழியாக, அலுவல் வழியாக, உறவுகள் வழியாக, ஆட்சியாளர்கள் வழியாக என்பதை உணர்ந்து இவற்றின் வழியே இறைவனை அடைய நாம் முன்வர வேண்டும். ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள். ஒருவரோடு பணிவு, அன்பு, பாசம், தாழ்ச்சி இதெல்லாம் நமக்குள்ள வரட்டும். இந்த இறுதி காலத்தில் இருக்கிறோம். இறுதி காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். எப்போ திருடனுமால வரும். அதனால தான் ஓசையா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நீதியை விதைத்துக் கொள்ளுங்கள். நீதியை விதைத்துக் கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள். அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள். நீதியை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் நேர்மையோடு உண்மையோடு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவரை சோதியாதீர்கள். நம்மை பாதுகாக்கும் ஆண்டவரை வாழ்த்துங்கள், போற்றுங்கள். படைப்பினுடைய ஆண்டவரை போற்றி பாடுவோம். ஆண்டவருக்கே நானும் என் வீடும் என் வீட்டாருமோ ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் ஆண்டவரை புகழ்ந்து பாட அழைக்கிறார் என்ற சிந்தனையோடு இதை கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார், காத்திருக்கிறார். அவர் பேசட்டும். நீங்கள் பேசுங்கப்பா, அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி இந்த காலை பொழுதிலே இந்த சங்கீதம் 95 வழியாக ஆண்டவரை புகழ்ந்து பாட அழைப்பு என்ற சிந்தனையோடு வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.